நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிப்பு சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கில் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்காலம் சட்டப்படிதான் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்று விஷால் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம் சொல்லலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை இன்று வந்திருந்தது. குறிப்பாக இந்த வழக்கில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நடிகர் சங்கத்துக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த போதும் வழக்குகள் காரணமாக 2022ஆம் ஆண்டு நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர். இடைப்பட்ட 3 ஆண்டு காலத்தில் எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் நடிகர் சங்க புதிய கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வங்கி கடன் பெற்றும் மூத்த நடிகரிடம் நிதி பெற்றும் 2024ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் துவங்கி 85% பணிகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் பட்சத்தில் கட்டுமான பணிகள் கிடப்பில் போட வாய்ப்புள்ளதால் நிர்வாகிகளின் பதவி காலத்தை நீட்டித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கூட்டத்திலும் பங்கேற்காத மனுதாரர் வேறு சிலரின் தூண்டுதலில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் சட்டப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நடிகர் விஷால் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு ஜூன் 9ஆம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.